எல்லாருக்கும் வணக்கம். நான் பழுவேட்டரையர் இருக்கிறேன். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடனே இலங்கையின் புது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான சில நடவடிக்கைகளில் ஈடுபடுறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மற்றும் இலங்கையின் பொருளாதார சீரழிவுக்கு காரணமாக இருந்த ராஜபக்ஷ தரப்பு நோக்கி அவர் எந்த ஒரு விசாரணையையோ எந்த ஒரு கேள்வியையோ எழுப்பவில்லை. அடுத்த ஒரு மாதத்துக்கு அனுரகுமார திசாநாயக்க விளம்பரங்கள் ஒரு பக்கம் ஓடும். விளம்பரங்கள் என்று நான் சொல்லும்போது இந்த சங்கர் பட ரீல் மாதிரி இந்த கார்களை நிப்பாட்டி வச்சு படம் எடுக்கிறது, அந்த மாதிரியான சில கூத்துக்கள் ஏற்கனவே கோத்தாபய ராஜபக்ஷ ஒரு சில வருடங்களுக்கு முன்பு எங்களுக்கு காட்டின அதே கூத்துக்களை இவரும் காட்டுவார். ஒரு மாதத்துக்கு எதுவும் ப்ரொடக்டிவாக நடக்க போகிறது இல்லை. அதற்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் ராஜபக்ஷ தரப்பு ஜேவிபிக்கு மறைமுக ஆதரவு கொடுக்கும். பண ரீதியான ஆதரவும் வழங்குறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதற்கு பின்னர் ஒரு சில மாதங்களுக்கு பின்னர் ராஜபக்ஷ தரப்பு அதண்ட கட்சி கட்டமைப்புகள் பாராளுமன்றத்துக்குள்ள தனக்குரிய அலுவல்கள் சிலவற்றை செய்த பின்பு பிரதமர் நாட்காலியை நோக்கி அவர்கள் நகரும் போது அனுர தரப்பு அதற்கு ஏதுவான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். இதுதான் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டீலிங். இவங்களோட பொது எதிரியான ரணில் விக்ரமசிங்கவை ஒரேடியாக ஓரங்கட்டுறது தான் இவங்களோட பிளான். ரணில் சஜித் இந்த இரண்டு பேருமே ஓரங்கட்டப்பட வேண்டும் என்றது தான் இவர்களோட முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஜேவிபின்ற வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜேவிபி அதிகம் விசுவாசமாக இருந்தது ராஜபக்ஷ குடும்பத்துக்கு தான். அவர்கள் போர்க்காலத்திலும் சரி இனப்படுகொலையின் போது கூட அவர்கள் பெரிய அளவுக்கான அவர்களோட விசுவாசத்தை ராஜபக்ஷவுக்கு காட்டியிருக்கிறார். அனுரகுமார திசாநாயக்கவும் அதில் விதிவிலக்கு கிடையாது. அப்போ இந்த ஜேவிபின்ற பிஹைண்ட் த டோர் டீலிங் இப்போ மெல்ல மெல்ல அம்பலமாக தொடங்குறது. குறிப்பாக நீங்கள் வேணுமெண்டா பாருங்கள், அடுத்த ஒரு மாதத்துக்கு ராஜபக்ஷ குடும்பத்தை நோக்கி ஒரு விசாரணையும் நடக்காது, ஒரு பேச்சு நடக்காது. முழு ஃபோக்கஸும் ரணில் மேலே தான் இந்த ஜேவிபி வச்சுருக்கும். எங்களோட மக்களும் ஆட்டு மந்த மாதிரி இவங்கள் போடுற இந்த விளம்பர கூத்துக்களை பார்த்து ஏமாறாமல் தெளிவாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த யூடியூபர்ஸ், தமிழ் யூடியூபர்ஸுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை என்றால் அவர்கள் தங்களுடைய உழைப்புக்காக எதையும் விற்று பிழைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போய்விட்டார்கள். அதுதான் இந்த வீட்டை எடுத்து காட்டுறது. என்னங்க வீட்டை எடுத்து காட்டுற கூத்தெல்லாம்? ஜேவிபிக்காரன் எத்தனை தமிழர்களோட வீட்டுகளை கொளுத்தியிருப்பான் 83 கலவரத்தில்? கொஞ்சம் கூட அந்த எண்ணம் இவர்களுக்கு இல்லையா? அப்போ என்ன ஒரு கூத்து! வெறுமனை பணத்துக்காக காசுக்காக எதையும் செய்யலாமன்ற நிலையிலே இருக்கிறாங்க இவங்கள். இப்போ ஃபயர் விடுறவங்களெல்லாம் இன்னும் ஒரு சில மாதங்களில் தே வில் ரிக்ரெட் பிக் டைம். பெரிய அளவில் வருத்தப்படுவார்கள். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள்.